புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 4 தி கிங்டம்ஸ் ஆஃப் தி லிட்டில் லைஃப் பக்கம் 136. அவளுடைய அறியாமையின் வெறித்துப் பார்க்கும் பார்வை. அவளது வறுமையின் நிர்வாண உடல். இங்கே முதலில் அவள் தன் சேற்றின் அறையிலிருந்து ஊர்ந்து சென்றாள். அங்கு அவள் மனச்சாட்சியற்ற, கடினமான, ஊமையாக படுத்திருந்தாள். அதன் குறுகலான மற்றும் துர்நாற்றம் அவளை அசையாமல் வைத்திருந்தது. ஒரு இருள் ஒளியால் அவளுடன் ஒட்டிக்கொண்டது. மேலே இருந்து மீட்கும் எந்த தொடுதலும் நெருங்கவில்லை. மேல் நோக்கிய தோற்றம் அவள் பார்வைக்கு அந்நியமாக இருந்தது. அவளுடைய நடையின் அச்சமற்ற தெய்வீகத்தை மறந்துவிட்டது. துறந்த பெருமை மற்றும் மகிழ்ச்சி. காலத்தின் ஆபத்தான துறைகளில் சாகசம். அரிதாகவே அவள் பலனளிக்கவில்லை. சுவரில் தாங்கி வாழ. விண்வெளியை தேடும் ஒரு பரந்த அமைதியற்ற மூடுபனி. ஒரு ஒளிக்கதிர்கள் இல்லாத பகுதி தெளிவற்ற நிலப்பரப்பில் விழுங்கப்பட்டது. அது பெயரிடப்படாத, உடலற்ற மற்றும் வீடற்றதாக தோன்றியது. ஒரு பார்வையற்ற மற்றும் உருவமற்ற மனம். அதன் ஆன்மாவை மொழிபெயர்க்க ஒரு உடலை கேட்டது. அதன் பிரார்த்தனை நிராகரிக்கப்பட்டது. அது சிந்தனைக்குப் பிறகு தடுமாறியது. இன்னும் சிந்திக்க சக்தி பெறவில்லை. வாழ முடியாது. இந்த மகிழ்ச்சியற்ற மந்திரம் அதன் மூலத்தைக் கொண்டிருந்த ஒரு விசித்திரமான மற்றும் பன்றி நிறைந்த உலகமாக இது திறக்கப்பட்டது. வாழ்க்கையும் பொருளும் சந்திக்கும் மங்கலான எல்லைகளில் அவர் அரைகுறையாக பார்த்த, பாதி யூகிக்கப்பட்ட, புரிந்து கொள்ளப்படாத தொடக்கங்கள் மற்றும் இழந்த முடிவுகளால் பின்பற்றப்பட்ட விஷயங்களுக்கு இடையில் அலைந்தார். அங்கே உயிர் பிறந்தது, ஆனால் அது வாழ்வதற்கு முன்பே இறந்துவிட்டது. திடமான நிலம் இல்லை, நிலையான சறுக்கல் இல்லை, மனமற்ற சித்தத்தின் சில சுடர்களுக்கு மட்டுமே சக்தி இருந்தது. அவனே தனக்குள் மங்கலானான், அரைகுறையாக உணர்ந்தான், தெளிவற்றவன், வெற்றிடத்தின் போராட்டத்தில் இருப்பது போல. சிந்தனையோ காரணமோ விதியோ இல்லாத விசித்திரமான களங்களில் ஒரு கச்சா குழந்தை இதயம் மட்டுமே ஆனந்த பொம்மைகளுக்காக அழுதது. மனம் மினுமினுத்தது. ஒழுங்கற்ற குழந்தை பளபளப்பு. சீரற்ற வடிவமற்ற ஆற்றல்கள் வடிவத்தை நோக்கிச் சென்று ஒவ்வொரு ஞானத்தையும் எடுத்தது. வழிகாட்டும் சூரியனுக்கான நெருப்பு.